ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ எவனுக்கும் அடங்காத நெக்ரோமன்சர் எபிசோடு 20 பார்க்கலாம். இந்த எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் அந்த வேம்பயர் கிங் செல்னியர் நம்ம ஹீரோ அந்த 3 பேர் இருக்கிற இடத்துக்கு வந்து நின்றுட்டு அவங்கள பார்த்துட்டு, டேய் நீங்கள் இந்த சுனாமிலேருந்தே தப்பிச்சிட்டிங்களாடா, அப்படின்னா என் கையால் சாவுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது முன்னாடி அந்த 3 பேர் நின்றுருப்பாங்க. நம்ம ஹீரோ படுத்துட்டு தான் இருப்பான். அவங்கள பார்த்துட்டு நின்றுருக்க 3 பேரை பார்த்துட்டு அந்த வேம்பயர் கிங்கு, நீங்கள் தான் அந்த கேங்குக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளாடா, முதல்ல நான் உங்களை கொள்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையிலே பிளட்டை யூஸ் பண்ணி பெரிய வெப்பனை உருவாக்கிட்டு அடிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடியாக இருப்பான். இங்கே நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு, டேய் நீங்கள் இங்கேருந்து உடனே போய் மத குருமார்களை கூட்டுவாங்க, இந்த வேம்பயர் கிங்கை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெத்தா முன்னாடி நடந்து போயிட்டு இருக்க. அந்த வேம்பயர் கிங் செல்லியர் என்ன பண்ணுவான், அந்த 3 பேரை கொள்ளலாம்னு சொல்லிட்டு பறந்து போயிட்டு இருப்பான். அங்கே நம்ம ஹீரோ அசால்ட்டா முன்னாடி நடந்து வந்துட்டு போறா. நம்ம ஹீரோ நடந்து வரதை பார்த்துட்டு அந்த வேம்பயர் கிங்கு, யாரா அவன் அசால்ட்டா நடந்து போறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ அந்த வேம்பயர் கிங்கை பார்த்துட்டு, டேய் நீ என்ன சொன்ன, அந்த 3 பேரும் உயிரோட வர மாட்டியா, முதல்ல நான் உன்னை உயிரோட வரேன் நான் பாடுறா, சவால் விடுறதுக்கு முன்னாடி சாக்கிறதே விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அதை பார்த்து இருந்த வேம்பயர் கிங் கடுப்பாகி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு வேகமாக ஓடி வருவான். நம்ம ஹீரோ உடனே ஒரு கையில் அயன் பிளட் ஸ்வாடையும் இன்னொரு கையில் நம்ம ஹீரோட அந்த டீமன் ஸ்வாடு ரெண்டுத்தையும் கொண்டு வந்துட்டு சும்மா அந்த வேம்பயர் கிங்கை சரசர 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 துண்டு துண்டா கொத்து புரோட்டா மாதிரி வெட்டி வீசிடுவான். அதை பார்த்துட்டு இந்த பக்கம் அங்கே 3 பேரும், யாரா அவன் வேம்பயர் கிங்கே அசால்ட்டா வெட்டி வீசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பானுங்க. அப்போ அந்த சேஜியோ நம்ம ஹீரோ பார்த்துட்டு, பாஸ் நீங்கள் தான் அந்த வேம்பயர் கிங்கை கொண்டீங்களே, நம்ம போய் அந்த மத குருமார்களை கூட்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ, எனக்கு என்னமோ நான் அவனை இன்னும் கொன்ன மாதிரி தெரியல, இவனை கொன்னா ஸ்க்ரீன் பாப்பப் ஆகி இந்த டவரோட அந்த டஞ்சன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருமே, ஆனால் வரலையே, அப்படின்னா அவன் இன்னும் சாகலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே அவனோட உடம்புலாம் ரீஜென்ரேட் ஆகி பயங்கரமாக வந்து நிற்கும் பாருங்க ஒன்றா சேர்ந்து. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க 3 பேரும், ஐயோ அப்படின்னா நாங்கள் அந்த மத குருமார்களை எப்படியாச்சும் தேடி கூட்டு வந்துடுறோம், நீங்கள் அவங்க கூட சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கேருந்து ஓடிடுவானுங்க. நம்ம ஹீரோ இங்கே அவங்க கூட சண்டை போடுவார் பாருங்க பயங்கரமா. அவன் பயங்கரமா க்ளோஸ் காம்பேக்ட்ல வெறித்தனமா சண்டை போட்டுட்டு இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ, இவன் நிறைய சண்டை போட்டுருப்பான் போல இருக்கு, அதனால இந்த அளவுக்கு ரொம்ப அனுபவம் வாய்ந்தவனா தெரியுறான். அப்படி சண்டை போட்டு இருக்கும்போது அந்த வேம்பயர் கிங் நம்ம ஹீரோ பார்த்து பிளட் மேனிபுலேஷன் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண, அதை பார்த்து நம்ம ஹீரோ, இவனாலும் யூஸ் பண்ண முடியல, நான் அதை மறந்துட்டேன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அந்த வேம்பயர் கிங் நம்ம ஹீரோ பார்த்து சொல்லுவான், உன்னோட பிளட் மேனிபுலேஷன் பவரை விட என்னோடது ஹையர் லெவல், இதை உன்னால் தடுத்து நிப்பாட்ட முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக்கை விட நம்ம ஹீரோ அதை கஷ்டப்பட்டு டாஜ் பண்ணிட்டே இருப்பான். அப்படி டாஜ் பண்ணிட்டே இருக்கும்போது ஆக்சலரேஷன் அந்த பவரை யூஸ் பண்ணி டக்குன்னு அந்த வேம்பயர் பின்னாடியே போய் சும்மா சரசர சரசரன்னு இதுக்கு முன்னாடி எப்படி வெட்டினானோ அதை விட சின்ன 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 துண்டா வெட்டுவான். ஆம்லெட்டுக்கு எப்படி வெங்காயத்தை வெட்டுவாங்களோ அந்த சைஸில் வெட்டி போட்டு, இதுக்கப்புறம் வரமாட்டாப்பா அவ்வளோதான் அவன் கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தா அந்த சின்ன சின்ன பீஸ்லேருந்து மறுபடியும் உடம்ப ரீஜெனரேட் பண்ணி பெரிய உருவமாக வந்து உயிரோட நிற்பான் பாருங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ, ஐயா என்னடா அவன் எவ்வளோ துண்டு துண்டா வெட்டி போட்டாலும் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கான், இவனோட படா பேஜாரா போச்சுப்பா, தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கான்னு நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாயிருவான். அப்புறம் அந்த வேம்பயர் கிங் நம்ம ஹீரோ பார்த்து, டே பொடிப்பாயில, நீ என்னை துண்டு துண்டா வெட்டினா கொன்றலான்னு நினச்சியா, என்னை எத்தனை தடவை நீ துண்டு துண்டா வெட்டுவ அப்படி சொல்லிட்டு கேட்க, அது கேட்டு நம்ம ஹீரோ, எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு, நான் உன்னை எத்தனை தடவை துண்டு துண்டா வெட்டினா நீ சாவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வில்லத்தனமா கேட்டுட்டு அந்த வேம்பயர் கிங்க சும்மா துண்டு துண்டா வெட்டுவான் பாருங்க. மறுபடியும் அந்த வேம்பயர் கிங்க திரும்ப உயிரோட வந்துட்டு, டேய் நீ என்னை கொல்ல முடியாதுடா, எவ்வளோ தடவை வெட்டினாலும் கொல்ல முடியாது பைத்தியக்கார பையலு அப்படி சொல்லிட்டு அந்த வேம்பயர் கிங் கத்திக்கிட்டே இருப்பானா. நம்ம ஹீரோ மறுபடியும் துண்டு துண்டா வெட்டிட்டு இருப்பான், மறுபடியும் 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 துண்டு துண்டா வெட்டிட்டே இருப்பானா. அவனும், டேய் வேண்டாண்டா நீ என்ன கேட்டா நான் பண்றேன், இந்த மாதிரி பண்ணாதடா, டே நான் விட்டுடுறா, ஐயோ பாவண்டா, டே நான் ஒரு வேம்பயர் கிங்கடா, என்னை இப்படி அசிங்கப்படுத்தாதடா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோ மறுபடியும் வெட்டிக்கிட்டே இருப்பானா. 7வது தடவை வெட்டி முடிச்சதுக்கப்புறம், ஐயோ டேய் நீ என்ன கேட்டாலும் நான் செய்கிறேன்னு சொல்கிறேன்டா, ஏன்டா இப்படி என்ன துண்டு துண்டா வெட்டிகிட்டே இருக்க, ஆள விட்றா சாமி, மீண்டுமா ஒரு வேம்பயர் கிங்கின்னு கூட பார்க்காம இந்த அளவுக்கா போட்டு கொடுமைப்படுத்துறது, விடுங்கடா நான் இந்த ஊரை விட்டா போறேன்டா அப்படி சொல்லிட்டு இந்த வேம்பயர் கிங் ஓடுவான் பாருங்க, துண்டை காணும் துண்டியை காணுன்னு. ஆரம்பத்தில் எவ்வளோ மாசம் வந்தான், இப்போ என்னன்னா காமெடி பீஸ் மாதிரி ஓடுறானே. நம்ம ஹீரோ விரட்டி போயிட்டு அப்படி குறுக்க போய் நின்றுவார் பாருங்க. டேய் எங்கே ஓடுற, நான் உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேன்டா அப்படி சொல்லிட்டு கெத்தா சொல்ல, அதை பார்த்துட்டு அந்த வேம்பயர் கிங், டேய் நீ மனுஷனே கிடையாதுடா, டைம் பாஸுக்கு வேட்டையாடுற நீ ஒரு கொடூரமான மிருகம், நீ என்னை விட கொடூரமான ஒருத்தன்டா அப்படின்னு சொல்லிட்டு வேம்பயர் கிங் கத்துவான் பாருங்க.
அதை கேட்டு நம்ம ஹீரோ அதெல்லாம் எனக்கு தெரியும், மூடிட்டு கொஞ்சம் சாவுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், மறுபடியும் அவனை துண்டு துண்டா வெட்டிக்கிட்டே இருப்பான் பாருங்க. 10வது தடவை 11வது தடவை 12வது தடவைன்னு வெட்டிக்கிட்டே இருப்பானா. அந்த வியாபாரிக்கு டே போதுண்டா போதுண்டா முடியலடா எனக்கு வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஆள ஆரம்பிச்சிருவான். அப்புறமா நம்ம ஹீரோ இது ரொம்ப நல்லா இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அவனை வெட்டி முடிச்சுட்டு அவன் திரும்ப ரீஜெனரேட் ஆகிட்டு இருப்பானா. அவனை பார்த்துட்டு டேய் பொடி போயில வா வா கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவானா நம்ம ஹீரோ அந்த வேம்பர் கிங்க. அதை பார்த்துட்டு அந்த வேம்பர் கிங்கு பொட்டி பாம்பா அப்படி ஓடி வருவான் பாருங்க. பாஸ் பாஸ் நீங்க கூட்டா சரிதான் பாஸ், சொல்லுங்க பாஸ் நான் என்ன செய்யணும் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு அப்படி தரையில முட்டிக்கிட்டு படுத்து கிடப்பான் பாருங்க. செம்ம காமெடியா இருக்கும். நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு என்ன பண்ணுவான், டேய் நான் இப்போ உன்ட்ட சொல்ல போகிறத கரெக்டாக செய்யணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன்கிட்ட இருக்கு இந்த மேஜிக் சீல்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே ஒரு சில்வ மாதிரி உருவாக்கி தரையில் அப்படியே நிற்க வச்சுக்கிட்டு அந்த வேம்பர் கிங்கை பார்த்துட்டு டே இங்கே பாரு வேம்பர் கிங்கு அங்கே ஒரு சில்வர் தெரியுது இல்லை, அதை நீ நான் சொல்கிற வரைக்கும் நீ குத்திக்கிட்டே இரு, நான் எப்போ உன்னை நிப்பாட்ட சொல்கிறனோ அப்போ தான் நிப்பாட்டணும், அது வரைக்கும் நீ அதை குத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு அந்த வேம்பர் கிங்கும் பாஸ் என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பானா. அதை கேட்டு நம்ம ஹீரோ டேய் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படி சொல்லிட்டு மிரட்டினோன்னே பாஸ் பாஸ் நீங்கள் சொன்னோன்னே செய்கிறேன் பாஸ் அப்படி சொல்லிட்டு பயந்து போயிட்டு அந்த சிலுவையை போட்டு குத்துன்னு குத்துவான் பாருங்க. அது குத்திக்கிட்டே புலம்புவான், நான் எவ்வளோ பெரிய வேம்பயர் கிங்கு, எவ்வளோ பெரிய வாரியரு, இவன் எங்கேருந்து வந்தானே தெரியல, என்னை இப்படி போட்டு அசிங்கப்படுத்துறானே, என்னை விட அவன்கிட்ட பவர் அதிகமாக இருக்கு, யாரா நீ எதுக்குடா இங்கே வந்த, நல்லா வாழ்ந்துட்டு இருந்தேன், ஆள் இல்லாத ஒரு ஆட்டையை போட்டலான்னு பார்த்தனே, குறுக்க வந்து கெடுத்து விட்டாடே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த சிலுவையை போட்டு குத்திக்கிட்டே இருப்பானா. அந்த மேஜிக் ஷீல்டு சிலுவை என்ன ஆகும், அந்த பவர் அந்த டேமேஜ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டு அதோட பவர் அப்படி வெளியே விடும் பாருங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ டே வேம்பயர் போதும் குத்துனது போதும் அப்படின்னு சொல்ல அந்த வேம்பயர் கிங்கும் சரிங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு விலகி வந்து நின்றுவான். விலகி வந்து நின்று நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, சரி இப்போ நீ சாக ரெடியா இருக்கியா அப்படி சொல்லிட்டு கேட்க. அதை கேட்டு வேம்பயர் கிங்கோ ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படி சொல்லிட்டு முழிக்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, நான் உன்னை துண்டு துண்டா வெட்டுறதுல ஒரு அர்த்தமும் இல்லை, நீ எப்படி உயிரோட வந்துடுவேன், ஆனால் இப்போ நான் என்ன யூஸ் பண்ண போறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளட் மேஜிக் யூஸ் பண்ணி அதுக்குள்ள அவனை அப்படியே அடைச்சி வச்சுட்டு நம்ம ஹீரோ அவனோட அந்த டீமன் ஸ்வாடை எரிவான் பாருங்க. அதே நேரம் அந்த மேஜிக் ஷீல்டு அப்சர்வ் பண்ணிச்சு பார்த்தீங்களா அந்த பவரு, அந்த பவரையும் தண்டர் பவரையும் மிக்ஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ண. அப்போ அந்த வேம்பயர் கிங்கு தெரிய வந்துடும், அடே படுபாவி நீ என்னை துண்டு துண்டா வெட்டுறதுக்கு பதிலா என்ன ஹீட்டில் அப்படி காத்தோட காத்தா கரைய வைக்க பார்க்குறியாடா, டே வேண்டாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்த. நம்ம ஹீரோ இந்த எல்லா பவரையும் மிக்ஸ் பண்ணி அட்டாக் பண்ண அந்த வெப்பத்தில் அவன் தாங்க முடியாமல் அப்படி காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுவான். இப்போ என்னாகும், திரும்பி வர போறானா அந்த சாம்பல் இருந்து அப்படி சொல்லிட்டு பார்த்தா அவ்வளோதாங்க, இந்த வேம்பயர் கிங்கு செத்து போயிட்டான். நம்ம ஹீரோ அந்த ஊர் மத குருமார்கள் எல்லாமே சிங்கிளா நின்று அந்த வேம்பயர் கிங்கை கொண்டுட்டாப்ல. அவனை கொண்டதுக்கு அப்புறம் என்ன, இந்த 13வது ஃப்ளோர் டஞ்சனும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன வரும், ரிவார்டுக்கு மேலே ரிவார்டு தான். நம்ம ஹீரோக்கு அந்த டிவைன் பவர் அப்டேட் ஆகும். பத்தாவதுக்கு அந்த டீமன் ஸ்வாட் இருக்கு பாருங்க, அது ஃபுல்லா பிளட்டை ஃபுல்லா இழுத்துக்கும். அந்த பிளட்டை ஃபுல்லா இழுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், அங்க டீமன் கிங்கோட பிளட்டே எடுத்ததுனால நம்ம ஹீரோ டீமன் கிங் மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிடுவான். அந்த பிளட்டை யூஸ் பண்ணி பயங்கரமா நிறைய சோட உருவாக்குவான் பாருங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஆச்சரியமா போயிடும், இந்த அளவுக்கு என்கிட்ட பயங்கரமான பவர் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு அந்த டீமன் கிங்கோட அத்தாரிட்டி ஸ்கில்லு, அந்த ஸ்கில்லு கரிஸ்மா, அது மூலமா நம்பிக்கையை அப்படி மற்றவங்கிட்ட இருந்து வாங்குறது, அந்த பவரை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இந்த பவர் ரொம்ப நல்லா இருக்கே, இதை டைம் கிடைக்கும் போது யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்புறம் அந்த 3 பேர் மத குருமார்களை கூப்பிடுறதுக்காக போனாங்க பாருங்க. அவங்க மத குருமார்களையும் அண்டர் கிரவுண்ட்ல இருந்த மக்களையும் சேர்த்து கூப்பிட்டு வந்துட்டு சங்கு அங்க மத குருமார்கள் மட்டும் இல்ல நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் முன்னாடியே டீமன் கிங்க கொண்டானே. அதை பார்த்து எல்லாத்துக்குமே செம்ம சாக்கு, மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ஹீரோ பார்த்து இவரா தனியா நின்று அந்த டீமன் கிங் கொண்டாரு, இவர் சாதாரண ஆள் இல்ல, டானுக்கெல்லாம் டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல நம்பிக்கை வைக்க அந்த ஸ்கில் கிடைச்சிருக்கும் பார்த்தீங்களா, நம்பிக்கை இருக்கிறது, அது அப்படியே நம்ம ஹீரோக்கு மக்கள்கிட்ட இருந்து வரும். அதை பார்த்து நம்ம ஹீரோ இது ரொம்ப நல்லா இருக்கே, நான் அந்த கரிஸ்மா ஸ்கில்லை இப்போ யூஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ண அந்த ஸ்கில் மூலமா அந்த மக்கள்கிட்ட இருந்த அந்த நம்பிக்கை எல்லாமே நம்ம ஹீரோ அப்படியே உள்ள எடுத்துக்குவான் பாருங்க. நம்ம ஹீரோட பவர் எல்லாமே வேற லெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படியே கட் பண்ணா அந்த சஜியும் ட்ரெவஸ்கியும் போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டு டாட்டா பாய் பாய் வரட்டா மாமே டுர்ரு அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவானுங்க. வந்தானுங்க சும்மா நின்னானுங்க, அவனுக்கு பாட்டுக்கு போயிட்டானுங்க. வாட்ச் ஹீரோ டூ நத்திங் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட அங்க இருக்க மக்கள் எல்லாருமே நீங்க எங்களை காப்பாத்திட்டீங்க, அந்த வேம்பயர் கிங்கை கொண்டனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க அப்படி சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பெருசு நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு
தம்பி நான் உன்னை ஆரம்பத்துல பார்க்கும்போது ஆர்வக்குளரான சின்ன பையன் நினைச்சப்பா. ஆனா நீ சின்ன பையன் இல்லப்பா, பெரிய பையன். உன்கிட்ட இருக்க அறிவு திறமை பவர்லாம் என்கிட்ட இல்லப்பா. என்னை நீ மன்னிச்சுதான் சொல்லுப்பா, என்னை மன்னிச்சிருப்பா அப்படி சொல்லிட்டு அந்த பெருசு நம்ம ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்க, அதை கேட்டு நம்ம ஹீரோவோ விடு பெருசு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு ரெடியா இருப்பாங்க. அப்ப என்னாகும், அந்த காட் ஆஃப் பேட்டிலோட சிசிய போல தான் இந்த வேம்பயர் கிங். இந்த வேம்பயர் கிங் இப்ப செத்து போனதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த காட் ஆஃப் பேட்டில் கடுப்பாகி நம்ம ஹீரோ அப்படி சப்ரஸ் பண்ணி அசைய முடியாத மாதிரி பிடிச்சி வச்சுக்கிறான். அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னடா அது என்ன நடக்குது ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு மண்டை குழம்பி போய் நிற்கும் போது அங்க அந்த தரையெல்லாம் உடச்சிட்டு பேந்துட்டு அப்படி வெடிச்சு சத்தணும் பாருங்க. கீழே பார்த்தா ஒரே எரிமலை குழம்பா இருக்கும். அதுக்குள்ள மக்கள் எல்லாம் விழுந்து செத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படி சொல்லி முடிச்சுட்டு இருப்பான். பட்டார்னு எந்திரிச்சு நின்று இருக்கும் போது அந்த பெருசு நம்ம ஹீரோ கிட்ட வந்து, தம்பி நீ என்னை எப்படியாச்சும் காப்பாத்திருப்பா, நான் இங்கிருந்து உடனே போகணுப்பா அப்படின்னு சொல்ல, உடனே என்ன செய்வான் நம்ம ஹீரோ அந்த பெருசை கையை பிடிச்சி தூக்கி ஒரு வீசுவான் பாருங்க. அது தூரத்துல இருக்க அந்த போர்ட்டல் வழியா அந்த பெருசு உள்ள போயிடுவான். அப்படியே உள்ள போயிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ பார்த்து, தம்பி நீ எப்படியாச்சும் தப்பிச்சு வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போர்ட்டலுக்குள்ள போயிடுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ தான் தனியா நிற்பான். அங்க மக்கள் எல்லாம் அந்த குறுகிய இடத்துல அப்படி சுத்தி நிப்பாங்க. கொஞ்சம் கீழே விழுந்தாங்க, அங்க அந்த எரிமலை குழம்புல விழுந்து கருகி சாம்பலாகி செத்து போயிடுவாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், டக்குன்னு அந்த மேஜிக் பேரியர் இருக்கு பாத்தீங்களா அந்த ஷீல்டு, அதை வச்சு ஒரு மேஜிக் பேரியரை கிரியேட் பண்ணி இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அங்க அந்த உடஞ்ச இடத்த பிரிட்ஜ் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு மக்கள் எல்லாத்தையுமே சீக்கிரம் போங்க, இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, என்னால ரொம்ப நேரம் இப்படி தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மக்கள் எல்லாத்தையுமே இந்த பக்கத்துல இருந்து காப்பாத்தி சேஃப்டியான இடத்துக்கு அப்படி தள்ளி கொண்டு போயிட்டு இருப்பான். அப்படி அவங்க எல்லாமே கொண்டு போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், பட்டார்னு அந்த காட் ஆஃப் பேட்டில் இருக்கான் பாருங்க, அவன் இன்னும் கொஞ்சம் கடுப்பாயிட்டு, டேய் நீ கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பட்டார்னு அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த மக்களோட தலையை பட்டார் 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 பட்டார்னு வெட்டிக்க வைப்பான் பாருங்க. ரத்தமெல்லாம் அப்படி சதறி நம்ம ஹீரோ மேலேயே படும். பாய்ஸ் வெப் சீரிஸ்ல எப்படி தலை சதறும் அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லா மக்களோட தலை சதறும் பாருங்க. அப்புறம் அந்த காட் ஆஃப் பேட்டில் நம்ம ஹீரோ பார்த்துட்டு, டேய் இந்த டவர்ல வளர்ந்த நாய் தான்டா நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்ட, உன் எல்லையை தாண்டிட்டடா நீ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து அந்த காட் ஆஃப் பேட்டில் சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ, இப்போ எல்லையை தாண்டினது நான் இல்ல, காட் ஆஃப் பேட்டில் நீ தான்டா, நான் உன்னை நேருக்கு நேரா பார்க்குற அந்த சமயம் இதை விட கொடூரமா உனக்கு ஒரு தண்டனை நான் கொடுப்பேன்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த காட் ஆஃப் பேட்டில் மேல செம்ம கடுப்பாயிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன செய்ய போறான் இதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அடுத்த எபிசோடு வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.